ரொம்ப துக்கம் தொண்டை அடைக்குது. எதுக்கு? கடந்த 45 நாளாக வீடியோ போடாததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அனைவருக்கிட்டும். நான் புதுசுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களையும் நம்பி பார்க்குற ஒரு 300-400 பேருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வரும். ஏன் 45 நாள் போடலை, சேனலுக்குள்ளே நிறையா பிரச்சனை, பர்சனலாகவும் நிறையா பிரச்சனை போச்சு, அதனால் கொஞ்சம் போட முடியல. இனி வீடியோஸ் வரும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே வீடியோ போகணுன்னு தோணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி எதை பற்றி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத சொல்லுவோம். நான் தான் சொல்லணுமா? இல்லைங்களே, சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக லோக்கான்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கொஸ்டின், நம்ம தமிழ் சினிமாவில் எப்போ அந்த மாதிரி படம் வருது? சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லலை, ஹீரோயின் மெயின் கான்செப்டாக வச்சு இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் எப்போ கடைசியாக படம் வந்தது? என்னங்க படமே பார்க்கல, நீங்களாம் ராங்கி படம் தான் பார்க்குறீங்க. ராங்கியா? ராங்கியா? ஓ, த்ரிஷா படம் அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி படம் வருது. பட் ஆனால் அது ஏன் சரியான மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குதா? நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோமா, இல்லை படமே அவங்க அப்படி எடுக்கிறாங்களா? அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ எப்படி போகுதுன்னா, தமிழ் சினிமாவில் ஹீரோயின்றது ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாகவும், இல்லை ஹீரோக்கு கிளைமேக்ஸை சண்டை போகிறதுக்காக ஒரு கேரக்டரை வில்லன் தூக்கிட்டு போகிறதாகவும், இல்லைனா ஹீரோக்கு பில்டப் தர ஒரு கேரக்டரை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை தமிழ் சினிமா ஹீரோயின்ஸை ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணுதா அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம். சிம்பிளாக அவ்வளோதானே, அதுதான் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? தமிழ் சினிமாவில் எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பார்க்க ஹீரோயின்ஸு எங்கெங்கெல்லாம் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது இந்த 1980s இந்த 1990s வரைக்கும் இருக்குது பார்த்தியா, சினிமா ஆரம்பிச்சு அப்போ வரைக்குமே நல்ல நல்ல ஹீரோயின் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. அவள் அப்படித்தான், அவள் ஒரு தொடர்கதை, போனா ஒரு கேள்விக்குறின்ற மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. ஹீரோயினை மட்டுமே மெயின் லீடாக வந்துச்சு. நம்ம இந்த 1990s இந்த 2000 ஒரு காலம் இருக்குது பார்த்தியா, வரவேற்றனா செலவு பார்த்தனா, அது ஹீரோயின் இது சப்ஜெக்ட் இல்லை, அது ஃபேமிலி சப்ஜெக்ட். ஆனால் நடுவில் கமல் அதுலேயுமே சில இது பண்ணார். இது என்ன இந்த படம் ஒன்று இருக்குமே, மகளிர் மட்டும். அதில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி மகளிர் மட்டும்ல 3 ஹீரோயின்ஸ் மட்டுமே வச்சு அவர் கேமியாவும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு படம் வந்ததே தவிர, வெறும் ஹீரோயின் லீடாக வச்சு படம் இந்த 1990s அந்த 2K இருக்கு பார்த்தியா, அது வரைக்கும் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2001 2010 வரைக்கும் வேற ஒரு ஷிஃப்ட் அடிக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இது சில புது டைரக்டர்ஸ் வராங்க. அவங்க என்னன்னா ஹீரோயினை வச்சு சப்ஜெக்ட் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஹீரோயினை மெயினாக வச்சு, அது அந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஸ்ட்ராங் ரோல் இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, நான் இப்போ ரீசெண்டாக குஷி ரீரிலீஸ் பார்த்தேன். அந்த படத்தில் ஜோதிகாவுக்கு ஒரு மெயின் லீட் இருக்கும். அப்புறம் அடுத்து வர படம் எப்படி சொல்கிறது, அடுத்து 2007 அந்த டைம்லலாம் கூட அந்த படம், எல்லா படத்தையும் பருத்தி வீரன், அதுலலாம் நேஷனல் அவார்டு பிரியாமணிக்கு கிடைக்கிற மாதிரியான நல்ல படத்துலலாம் நீங்கள் சொல்கிறலாம் லவ் மூவி, அதில் ஹீரோயின்ஸ் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? ஹீரோயின்ஸ் இல்லாமல் எடுக்குன்னு சொல்லலை, ஹீரோயின்ஸை அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது போகிற போக்கில் ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணாமல் ஒரு படத்தில் முக்கியமான கேரக்டராகவும் அவங்க சைடு ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற கதையையும் படத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல்ல, பருத்தி வீரனும் சரி குஷியும் சரி, இது ரெண்டும் லவ் மூவி. ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஹீரோ மட்டும் லவ் பண்ணுறான்னு காட்ட முடியாது. அது எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது மூவி சொல்லுங்கள், ஹீரோயின்ஸை நல்லா யூஸ் பண்ண மாதிரி. இப்போ பையா எடுத்துக்கிட்டிங்கன்னா பையா அது மாதிரி சொல்லலாம். பையா லவ் மூவியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பையா லவ் மூவி தான், பட் ஆனால் அதுலேயும் தமன்னாவுக்கு கேரக்டர் இருக்காது. இப்போது தமன்னா வச்சு தான் கதையை அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறது தானே. இப்போ அது எப்படி முடிவாயிடுச்சுன்னா, தமன்னா இப்போ அந்த இடத்துல தமன்னாவை எடுத்துகிட்டு ஒரு பேக் ஃபுல் ஆஃப் வைரம்னு வைரத்தை அங்கேருந்து பாம்பே கொண்டு போய் கொடுக்கணும்னு வச்சா கூட அந்த படம் மூவாக தான் செய்யும். வைரத்தை இது பண்ணுறதுக்கு எல்லாருமே வில்லன்ஸ் எல்லாம் துரத்தின்னு வராங்க அப்படின்னு. தமன்னாவோட நல்ல பாயிண்டா இருக்கு ஆக்சுவலாக. இது தமன்னா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னா என்ன, ஒரு படத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அது நிறைய பிரச்சனைக்கு உருவாகும். கிளைமேக்ஸில் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதுதான் ஆர்க்கு, இதுதான் கேரக்டர் ஆர்க். இந்த மாதிரி ஹீரோஸ்க்கு நிறைய கேரக்டர் ஆர்க் இருக்கு, ஹீரோயின்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கா, ஹீரோயினுக்குன்னு ஒரு கேரக்டர் எழுதுறாங்களா அப்படின்னு நான் 2K கிட்ட நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன். 2010க்கு அப்புறமா நான் ஹீரோயின்ஸை நான் பார்க்குறது எப்படின்னா, வருவாங்க, ஹீரோ கூட நிற்பாங்க, ஒரு சாங் சீக்வன்ஸ் அந்த இடத்துல ஹீரோயினை கூட்ட நிப்பாட்டுவாங்க. இல்லை நமக்கு கிளைமேக்ஸில் வில்லன் வில்லன் இது ஹீரோ மிரட்டணுமா, ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரியே நிறைய விஷயம் நடக்குது.
இப்போ இன்னைக்கு காலையில் வந்து ஒரு மாரி செல்வராஜோட வீடியோ வந்தது. அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து ஹீரோயின்ஸ்க்கு வந்து சரியான ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ பெண் கதாபாத்திரங்கள்ல நிறைய நாங்கள் எழுதுறோம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஹீரோயின்ஸுக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாரு. இப்போ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து பார்த்தோம்னா, ஹீரோயின்ஸை விட்டுரு, படத்தில் பெண் கதாபாத்திரமாகவே ஏதாவது ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் இது வரைக்கும் வந்திருக்கா? பாகுபலியில் ஒரு சிவகாமி தேவி இருந்த மாதிரியும், இந்த இப்போ ஏன் விக்ரம் படத்தில் ஹீரோயினே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் வந்து ஒரு ஏஜென்ட் டீனா தான் வந்து கிளாப்ஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி இப்போது மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா, கர்ணன் படத்தில் நான் ரசித்து எழுதின கேரக்டர் வந்து எங்கள் அக்கா கேரக்டர் தான். அவங்க கேரக்டர் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு நான் ஏன் தப்பு, நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு அவர் கொஸ்டின். நாங்கள் வந்து ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கதை எழுதுகிறோமோ இல்லையோ, பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து அதை கொண்டாட மறந்துடுறோம், கொண்டாட இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போது அந்த ஜோதிகாவோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் ஜோதிகா நடிக்க ஆரம்பித்த படங்கள் இப்போ 36 வயது நிலை, ராட்சசி, அந்த மாதிரி. அப்புறம் நயன்தாரா ஒன்ஸ் லேடி சூப்பர் ஸ்டாராக உருவாக்குறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தனியாக படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அறம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக கோலமாவு கோகிலா அதெல்லாம் வந்து வெறும் நயன்தாராக்காகவே ஓடின படங்கள். இந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. நான் என்னன்னா அதை வந்து தனியா ஒரு ஹீரோயினுக்கான சப்ஜெக்டா தான் எழுதணுமா? ஒரு ஒரு மெயின் லீடு இருக்கிற ஒரு படத்திலே வந்து ஒரு ஹீரோ இருக்கிற படத்திலே வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து நல்ல வலுவான கேரக்டர் ஏன் இவங்களால எழுத முடியல? அந்த மற்ற சினிமாவிலலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்ம தமிழ் சினிமாவில் அதுதான் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹீரோன்னு எடுத்துக்கிட்டா ஹீரோக்கே எல்லாமே தெரியும். வெற்றிமாறன் இதை தான் சொல்லியிருப்பாரு, ஒரு ஹீரோவுக்கு வந்து எல்லாமே தெரியும், அவன் தான் எல்லாமே காப்பாத்திடுவான், ஒரு உள்ள வந்தா எல்லாத்தையும். இது வந்து நிறையவே இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம ஒரு சீனை பத்தி யோசிக்க, நான் பீஸ்டர் சொல்லலான்னு பார்க்குறேன். பீஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மாலில் வந்து விஜய் மட்டும் தான் காப்பாற்றுவார் எல்லாரையும் சொல்லிட்டு எல்லாமே சீன்ஸும் வந்து விஜய் மட்டுமே நோக்கி போவோம். அவர் தான் வருவார், எல்லாரையும் சாவடிப்பார், அவர் தான் வருவார், ஃபோன் பண்ணி இது பண்ணுவார், அவர் தான் கார் எடுப்பார், அவர் தான் இது பண்ணுவார். ஏன் அந்த இடத்துல பூஜா அத்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா வருவாங்க, விஜய் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க, போவாங்க, அந்த சீக்வன்ஸில் பயந்தாங்குள் மாதிரி சுற்றிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் போகுது தமிழ் சினிமா? அது இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் தான். அதில் அந்த ஹாசினி கேரக்டரை ஒரு மாதிரி லவ்வபுளாக லூஸ்தனமாக பண்ணாலும் நம்ம சிரிக்கிற மாதிரி எழுதி அதை நம்ம ரசிச்சிட்டோம். அதுலேருந்து இந்த 2000 அதுக்கப்புறம் அந்த எல்லா படத்துலையும் ஹீரோயினுக்கு ஏதாவது சீன் வைக்கணுமோ லூஸ்தனமாக ஏதாவது ஒரு சீன் வச்சிருது. நீங்கள் கேரக்டர் இதுக்கு வந்து நீங்கள் கேரக்டர் எழுதாமல் விட்டுறலாம். அந்த இதுக்கு நீங்கள் லூசுத்தனமாக இதை தான் வந்து தமிழ் படம் 2ல் வந்து கலாச்சிருப்பாங்க சூப்பராக. சிவா வந்து சொல்லுவார், என்னோட கனவு லட்சியம் எல்லாமே வந்து ஒரு மென்டலை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதா, நீ ஏன் என்னை மென்டல் மாதிரி நடிச்சு ஏமாத்துறேன்னு. ஆக்சுவலாக நீ வந்து மென்டல் ஆஸ்பத்திரி வேனில் போகிற, லூஸ் மாதிரி பண்ணுற, ஆனால் நீ லூஸ் இல்லைன்றதை ஏன் என்கிட்ட சொல்ல, நீ இந்த மாதிரி என்னை ஏன் ஏமாத்திட்ட. அப்படியே கொண்டு போயிட்டாங்களா தமிழ் சினிமாவை? அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு என்னால் குற்றம் சாட்ட முடியல. பட் ஆனாலும் ஒரு மெயின் ஹீரோயின் இந்த ஜோதிகா வந்து ஒரு காஃபி வித் டிடியில் வந்து ஒரு பேட்டியில் இருப்பான். அதில் நீங்கள் ஏதாவது ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணணும்னா என்ன சேலஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஹீரோஸையும் சேலஞ்ச் பண்ணுவேன். எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து சந்திரமுகின்னு ஒரு டைட்டில் வந்து ஒரு பொண்ணோட டைட்டில், ஆக்சுவலாக அது வந்து அந்த படத்தில் வர ஒரு பொண்ணு கேரக்டரோட டைட்டில். அந்த கேரக்டரில் அவர் வந்து தன்னை லீடாக வச்சு எடுத்துறாரோ, உங்களுக்குலாம் யாருக்காவது தைரியம் இருந்தால், ஆக்சுவலாக அவங்க அந்த டோனில் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்குலாம் யாருக்காவது அந்த தைரியம் இருந்தால் இது ஒரு பொண்ணோட நேமை வந்து டைட்டிலாக வச்சு நீங்கள் அதில் ஹீரோவாக இது பண்ணி காமிங்க. அந்த மாதிரி கூட அதை கூட நம்ம ஹீரோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு என்ன மதராசி அப்படி தான் ஃபீல் ஆச்சு. டைட்டில் வந்து மதராசின்னு தேவையே கிடையாது. மதராசி லேடி இல்லை, மதராசினா மதராசில் வாழ்கிறவங்க மதராசி. அந்த ஹீரோயின் பேரே வச்சு போயிடலாங்க. படம் ஃபுல்லாக வந்து ஹீரோயின் பேரில் மட்டும் தான் ட்ராவல் ஆகுமே படமே. சிவாவே வந்து ஒரு 100 தடவை சொல்லியிருப்பார் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அது ஓகே. பட் ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு என்னமோ மெயின் ஹீரோஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்து ஹீரோயின்ஸோட வேல்யூஸ், சிவா மெயின் ஹீரோ அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் போகாத, எல்லாமே மெயின் ஹீரோஸ் தான். அவங்களோட இதில் வந்து ஹீரோயினோட வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஹீரோயின்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த படத்தில் வேற ஒரு ஃபீமேல் லீட்லையாவது கேரக்டர், நான் என்னோட குற்றச்சாட்டை ஒன்று தான், ஹீரோயின்ஸ்க்கு கேரக்டராக எதுவுமே எழுதுறதில்லை. எல்லாமே வந்து படத்தில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பொம்மையை வச்சிருந்தா கூட அந்த படத்தில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தாது. நான் வந்து அது ஒரு பொம்மை மாதிரி வந்து கழகத்தலைவன்னு நினைக்கிறேன். இவருது உதயநிதியையும் மகிழ் திருமணி டேரக்டர் கழகத்துல இருந்தானே, கழகத்தலைவன்ல எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஹீரோயின்ற ஒரு கேரக்டர் அந்த படத்துக்கு தேவையே கிடையாது. வெறும் உதயநா மட்டுமே வச்சிருக்கலாம். உதயநா வந்து ஒரு கேரக்டராகவே வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சடனாக வந்து ஹீரோயின் ஃபேஸை காட்டும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அந்த இடத்துல. கிளைமேக்ஸில் தான் நான் சொன்ன ரீசன் தான், அந்த கிளைமேக்ஸில் வில்லன் தூக்கிட்டு போவாங்கல்ல, அதுக்காகவே வச்ச கேரக்டர் தான் அது. இந்த மாதிரி நிறைய படத்துல நிறைய சீன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா,
ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும், மக்களை கிளாமர் இதற்கு புல் பண்ணுற ஒரு ஃபேக்டர் அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர யாருமே வந்து ஹீரோயின்ஸ்க்குன்னு ஒரு கேரக்டர் எழுதுறதில்ல. அப்படி எழுதுறதா இருந்தால் நான் அவரை வச்சு தனியாக ஒரு படம் எடுத்துக்கிறோம் ஜோதிகாவோ, அப்படியே நயன்தாரா ஜோதிகா வச்சு எத்தனை படம் எடுக்க முடியும்? இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போயும் இது ஹீரோ நயன்தாராவோட சில படங்கள்லாம் தோல்வி அடைய ஆரம்பிச்சது. அதுலேருந்து அன்னபூர்ணி படம்லாம் நல்லா அடி ஆச்சு. அதுலேருந்து அன்னபூர்ணி வந்து என்ன ஃபேக்டரில் ஓடிச்சுன்னு தெரியல எனக்கு. அது ஓடல, ஆக்சுவலாக அது ஃப்ளாப் தான். இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே அது தூக்கிட்டான். நெட்ஃப்ளிக்ஸில் அது வேற ஒரு பிரச்சனைனாலும் தூக்குனா. பட் ஆனால் இந்த அன்னபூர்ணி இதெல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து ஹீரோயின் சம்மந்தமான படமும் வர்றதில்லை. நடுவில் நிறைய உருவாச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் சில 3-4 படம் நடித்தாங்க. இது அது த்ரிஷா வந்து தனியாக நடித்தாங்க, நயன்தாரா நடித்தாங்க, ஜோதிகா நடித்தாங்க. இப்போ ஜோதிகாவே வந்து தமிழ் சினிமாவில் எனக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா அவங்க கிளம்பி ஹிந்திக்கு போயிட்டாங்க. அப்புறம் நயன்தாராவுக்கும் இப்போ நம்ம லேடி சூப்பர் ஸ்டார்லேருந்து அவங்க பர்சனல் லைஃப் அந்த பிரச்சனை, தனுஷோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸும் வரதில்லை. ஸோ இப்போ வந்து லோக்கான்ற படத்தை வந்து நம்ம எப்போ தான் ஒரு ஹீரோயின்ஸை வந்து மையமாக கொடுத்து அதுக்கு வந்து நான் லோக்கா பார்க்கல. லோக்கா வந்து அவங்களுக்குன்னு எழுதின கதையா இல்லை வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, இவங்க வந்து சப் பிராண்டாக இருப்பாங்களா? ஹீரோ அவங்க தான் மெயின். அதில் வந்து என்னன்னா ஒரு அப்போ வந்து அதுவும் நம்ம கான்செப்ட் கீழே தானே வருது. நம்ம 36 வயது மேலேயும் இல்லை மகளிர் மட்டும் அந்த கான்செப்ட் கீழே தானே வருது. நீங்கள் அதை எப்படி இதுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வருவீங்க? அப்படி இல்லைப்பா, அதுலேயுமே வந்து சில ஹீரோஸ் இருப்பாங்க. இவர் டொவினோ தாமஸ் வந்து இது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. துல்கர் சல்மான் இருப்பாப்ல. பட் ஆனால் அவங்கள கெஸ்ட் அப்பியரன்ஸ் அது வந்து அவங்கள மட்டுமே ஒரு ஹீரோயினா வச்சு ஒரு ஃபுல் படம் எடுத்தது. இப்போ நம்ம தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டோமே ஒரு 4-5 வருஷம், ஒரு 2-3 வருஷமா. சில என்னோட டவுட்ஸ் ஒன்னொன்னா அடிக்கிட்டு வரேன். முதல்ல வந்து ஒரு மெயின் ஹீரோ சப்ஜெக்ட்ல வந்து ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கேரக்டர் எழுதுறது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, விவசாயினா விவசாயி சம்மந்தமாகவே படம் வந்துட்டு இருக்கும் ஃபேக்டர் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் சம்மந்தமாகவே படம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அப்படிதான் வந்து இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. கேடிவியில் உட்காந்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போக முடியுன்றது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஃபேமிலி படம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் வரமாட்டேங்குது. குடும்பஸ்தன் அந்த மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறது, சில படங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வரும். நம்ம டாபிக் என்னன்னா ஹீரோயின்ஸை பற்றி இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டைமுக்காக தான் பீரியட் ஆகுது. அதான் இந்த ஹீரோயின்ஸ்ன்றது ஒரு டைமுக்கு இருந்துச்சு, அப்படி போயிடுச்சான்றதான் என்னோட நான் கேட்க வருது. ஹீரோயின்ஸ்க்கான டைம் போயிடுச்சுன்னு அப்படிதான். இல்லை ஹீரோயின் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வச்சிருந்தா ஓடும், ஹீரோயின்ஸ் வச்சு எடுத்தா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் ஓடலன்னா அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்களோ இவங்க எல்லாரும் அப்படின்றது மேபி. ஆமா, ட்ரெண்ட் இப்போ சில ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு சில ட்ரெண்ட் அதுதான் நான் கேட்க வரேன். ஏன்னா திருப்பி யாராவது அந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ திருப்பியும் நயன்தாராவோ இல்லை இப்போ கரண்ட்ல டாப்ல இருக்க ஹீரோயின்ஸோ யாராவது திருப்பியும் அதே மாதிரி சோலாவா ஒரு படம் நடிச்சு அந்த படம் அதிரி ஹிட் ஆகும்போது ஏன் லோக்காவே இப்போ ஹிட் ஆச்சு. ஸோ அது மூலியமா தமிழ் சினிமாவிலையும் ஏதாவது ஒரு இது ஜென்ரல் ஹீரோயின் படம் ஒன்று வரலாம் வாய்ப்பு இருக்கு. அது வந்து அந்த ட்ரெண்ட், அது வந்து ஒரு ட்ரெண்ட். அது ஒரு சில டைம் ஸ்டார்ட் ஆகும். கேட்க வருது என்னன்னா, நம்ம ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பார்த்துருப்போம். அதுல வந்து என்னன்னா ஒரு ஹீரோக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஹீரோயினுக்கு அவ்வளவு நிறைய படத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா ஹீரோயின் இன்னொரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா தமிழ் சினிமால வந்து எல்லாமே ஹீரோ மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே ஏன் போகுதுன்னா அது டேரக்டர் அப்படி தான் எழுதுறாங்க. அதுதான்ப்பா என்னோட கேள்வியே. அந்த ஹீரோயின்ஸ்க்கான கேரக்டர் ஆர்க் இல்லை, அப்படியே எழுதினாலும் அந்த வந்து அது ஒரு பொம்மை மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த ட்ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி வருது, தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயின்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அது இப்போ ரீசெண்டாக வந்து வெற்றிமாறன்டர் இப்போ ரீசெண்டாக வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு டேரக்டாகவே கேட்டுச்சு, தமிழ் சினிமாவில் ஏன் தமிழ் ஹீரோயின்ஸாக ஒரு இது பண்ணுறது இல்லை? இப்போ விரல் விட்டு எண்ணிடலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ் நல்லா தமிழ் பேசும். பட் ஆனால் அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க, தெலுங்குக்காரங்களா அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் தமிழ் பொண்ணுங்களை ஏன் எடுத்துக்கிறது இல்லை? அப்படி இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, ஜெயராம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு ஸ்டேஜில். அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, தமிழ் ஹீரோயினி நல்லா தமிழ் பேசுகிறவங்க என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழை பேசலாம்னா நம்ம எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சின்னதாக இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஏதோ ஒன்று குத்திரமோ இன்னும் பண்ணிவிடும். அப்போ வந்து ஐயோ அம்மான்னு கத்துனாங்க. அப்போ வந்து அவர் ஃபன்னாக சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அவங்க தமிழில் பேசுகிறாங்க, மற்ற எல்லா நேரத்துலையும் வந்து அவங்க இங்கிலீஷ்லேயே பேசலாம், ஏன் ஹீரோயினா இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவாங்களா, தமிழ் வராதா அப்படின்றத அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பாரு அந்த இடத்துல. அது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. அதை எப்படி மெயின் பிரச்சனையாக எடுத்து இல்லை, நான் பிரச்சனை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் ஹீரோயின்ஸ் இல்லைன்றத விட தமிழ் பேசுகிறவங்கள ஏன் ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் தமிழ் பேசுறது இல்லைன்றது, இல்லை இங்கிலீஷ் பேசினா தான் மற்ற லாங்குவேஜ்லாம் இது பண்ணுவாங்களா? அப்படி இல்லை, அது இப்போ அது பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயின்ஸ் தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்களை தான் நம்ம எடுக்கிறோமே தவிர தமிழ் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறோமே தவிர. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, அமரன் படத்தில் வந்து மலையாள ஹீரோயின், மலையாள கேரக்டருக்கு நீங்கள் மலையாள ஹீரோயினே கேஸ்ட் பண்ணிருக்கலாம்,
ஏன் சாய் பல்லவி அந்த இடத்துல கேஷ் பண்ணி மலையாளத்துல வேற பேச வச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா இந்த ஒரு ஏதோ ஒரு சுந்தரமன் ஏதோ ஒரு படம் வந்துச்சு இது ஹிந்தில, அதுல வந்து மலையாள கேரளா லைஃப் நாங்க காட்டுறோம்னு கொலையா கொண்டு வச்சிருப்பாங்க. ஹிந்தில ஒரு படம் வந்துச்சு, அவங்க யார் நடிச்சிருப்பாங்கன்னா ஸ்ரீதேவியோட பொண்ணு அவங்க வச்சிருப்பாங்க, அவங்களும் பேர் மல்ஹோத்ரான்னு ஒருத்தவங்க, அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. எல்லாம் சரியான கிரிட்டிசிசம் படத்துக்கு. இதுக்கு வந்து கேரளாவில இருந்தே ஒருத்தர் ஆக்டர் எடுத்துட்டு போய் நீங்க கேஸ்ட் பண்ண வேண்டியதுடா, அதுக்கு எதுக்குடா எங்களை கொண்டு வந்து. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது, நம்ம டோரான்னு சொல்லிட்டு நயன்தாரா படம் ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் வந்து ஒரு நார்த் இந்தியனை வந்து கொஞ்சம் மோசமாக காட்டணுன்றதுக்காக நார்த் இந்தியனே கேஷ் பண்ணியிருப்பாங்க. மோசமாக காட்டணும்னா நீங்கள் அவங்களே கேஷ் பண்ணுவீங்களா அப்படின்றது எனக்கு இப்போ ஒரு டவுட்டாக வருது. அது ஓகே. இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த தமிழ் ஹீரோயின்ஸ் பற்றி தான். முதல்ல எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஹீரோயின்ஸ் யாராருன்னு சொல்லு. தமிழ்நாட்டில் இருந்து வந்த தமிழ் ஹீரோயின்ஸ் ஐடியா. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது யாராரு? கையடு லோஹர், அவங்களாம் தான் இப்போ கரண்ட் ட்ரெண்டில். அவங்கள தானப்பா இப்போ இதில் எல்லாரும் ட்ரெண்ட் ரீல்ஸ் போட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் சரிங்க. இப்போ இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற ஹீரோயின்ஸ் யாருமே வந்து தமிழில் தெரிஞ்சவங்க இல்லையே. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ் யார் இருக்கான்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்களா இல்லை அவங்களுக்குலாம் ஏன் வாய்ப்பு போகிறது இல்லை? இவன் ஆடிஷன்ஸ்லேயே எடுக்கிறது இல்லையா? இல்லை ஹீரோயின்ஸ்லாம் எப்படி செலக்ட் செய்யப்படுறாங்க? இப்போ வந்து இன்னொரு டவுட் வருது, ஆடிஷன்ஸ் போகும்போதுன்றதுல இப்போ நம்ம வந்து ஃபைண்டுன்றது ஒன்று இல்லை போல. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனுக்கான ஆக்டர்ஸ் இப்போ இல்லைன்றது தான் எனக்கு தோணுது. அது எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஹீரோ இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, தெலுங்கு சினிமாவில் வந்து 10 ஹீரோஸ் இருக்காங்களாம். ஸோ 10 ஹீரோஸும் பேங்கபிள், அவங்க படம் வந்தால் படம் ஓடிடும், எனக்கு வந்து இது கலெக்ஷன் வந்துடும். அந்த 10 ஹீரோஸும் மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் அவங்க தெலுங்கு தேட்டர் ஓனர்ஸுக்கெல்லாம் மாதம் ஒரு படமாவது ஓடிடும், காக்கெல்லாம் கட்டுது. நமக்கு வந்து ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேங்கபிள் ஆக்டர்ஸ் அங்கே வந்து கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம இதில் பேங்கபிள் ஆக்டர்ஸ்ன்னு போனால் வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல். அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்கெல்லாம் படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். ஏன் இப்போ விக்ரம், சூர்யாவே அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இப்போ டவுன் ஆகிட்டாங்க. விக்ரம் படம் ஓடினா தான் ஓடும். கண்டிப்பாக விக்ரம் இருக்காரு படம் ஓடுன்னு உன்னால கேரண்டி கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சூர்யாவுக்கும். அது சூர்யாலாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸர் ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர். எல்லாமே வந்து அந்த இது எல்லாருமே இப்போ அந்த பேங்கபிள் ஸ்டார்ஸ்ன்றது குறைஞ்சிருச்சு. இன்னொரு பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா, கேரளாவில் இது வந்து இப்போ எடுத்து பேசிட்டாங்க. அதனால வந்து இப்போ வந்து அந்த 16+, 20+ ஆன ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் காதல் கதைகள், காலேஜில் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஹீரோஸே நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கிடையாது. ஏதாவது ஒரு ஹீரோ வந்து மீசை சரிச்சிட்டு வந்து ஆனால் எனக்கு 16 வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாதான் உண்டே தவிர அப்படிலாம் நான் யாருமே மீன் பண்ணல. பட் ஆனால் வந்து அந்த ஸ்கூல் காதல் கதைகள் இப்போ கேரளாவில் வந்து நிறைய இருக்கு. இப்போ இந்த லோகா படத்தில் வந்த நஸ்லின், அப்புறம் வந்து தண்ணீர் மத்தன் தினங்கள்னு சொல்லி ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் வந்தவன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து வயசு கம்மி, இப்போ நடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா இப்போ அந்த லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் அவங்கள வச்சு எடுக்கிறதுக்கும் இது கதை இருக்கு. சரி, அப்படி கூட வச்சா கூட நம்ம ஆளுங்க அந்த மீசை சர்ச்சின்னு வந்து அவனுங்களும் நடிச்சிருவாங்க. இப்போ கவின், நீ சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதன், இப்போ துருவ் விக்ரம், இவங்க எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் எங்கேஜில் பார்க்கறதுக்கு எங்கேஜ் மாதிரி இருக்கானுங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதுவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதுசாக நம்ம ஹீரோயின்ஸை உருவாக்கணுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஹீரோயின்ஸ்ன்ற ஒரு கேரக்டரே முதல்ல தமிழ் சினிமாவில் தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸும் எடுக்கிறது இல்லை. சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் குரோத்தை நம்ம எந்த ஹீரோயின்ஸும் பார்த்துருக்கோம், எந்த ஹீரோயின்ஸுமே பார்த்ததில்ல. ஒரு ஹீரோயின்ஸ் வருவாங்க, 3 வருஷம் நடிப்பாங்க, 3 வருஷம் நடிப்பாங்க, டாப்புக்கு போவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தொழிலதிபர் கல்யாணம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. 3 வருஷம் எல்லா ஹீரோயின்ஸுக்குமே பீரியடுங்கிறது 3 வருஷம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸும் எனக்கு ஒரு டவுட்டாக இப்போ தான் தோணுது, ஏன் ஹீரோஸ் மட்டுமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு நடிக்கிறாங்க? இப்போ ரஜினி, கமல்லாம் வந்து இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்கலாம் வந்து எங்கள் அப்பாவோட காலத்தில் சின்ன வயசு ஆக்டர்ஸ், அவங்களாம் அப்பவே ஆக்டர்ஸ். ஆனால் நான் இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கும் அவங்க ஆக்டர்ஸ் தான். ஆனால் ஏன் ஹீரோயின்ஸ் அப்படி இல்லை? அதுதான்ப்பா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விதிவிலக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி விதிவிலக்காக இருந்தது ஒரு 4-5 ஹீரோயின்ஸ் தான். நயன்தாரா ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க, ஜோதிகா விலைக்கு போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க, சிம்ரன் இப்போ அப்பப்போ தலையை கட்டுறாங்க, த்ரிஷா ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நடிக்கிறாங்க. ஸோ நயன்தாரா, த்ரிஷா, ஜோதிகா இவங்க 3 பேரையை தவிர்த்துட்டு நீ மற்ற இவங்கெல்லாம் கூட 90s இருந்த ஹீரோயின்ஸ் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம சமகாலத்தில் அதாவது 2010க்கு அப்புறம் வந்த ஹீரோயின்ஸ் இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்டே பண்ண, நிறைய பேர் இல்லை, யாருமே இல்லை. 3 வருஷம் வருவாங்க, 3 வருஷம் பீக்கு போவாங்க, காலியாயிடுவாங்க. கீர்த்தி சுரேஷ்ல இருந்து நீ யாரை எடுத்துனாலும் எல்லாத்துக்குமே ஒரு பீக் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஒரு கீர்த்தி சுரேஷ்னா இப்போ 2016-17 பீக்ல இருந்தது அந்த ரஜினி முருகன் அந்த டைம்ல எல்லாம். ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே கல்யாணம் ஆன உடனே அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அதுவும் அதே மாதிரி தான் வந்து 2-3 படம் நடிச்சது, பீக்கு போச்சு. இது ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் அதுவும் கீழே வந்து
இந்த மாதிரி தான் நிறைய எல்லா ஹீரோயின்ஸுக்குமே இது ஒரு சாபக்கேடு. இது வந்து எங்களுக்கு தோணுன டவுட்டு. இதை வந்து நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். இல்லை இதை பற்றி நாங்கள் பேச தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தாட்ஸ் தோணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அண்ணே எதாவது சொல்கிறது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையே சொல்ல ஏன்னா ஏதாவது சொன்னால் அதான சொல்ல முடியும். விடைபெறுகிறேன்.